வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Chemical Properties of Phenol, அதாவது ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ் சாப்டர்ல இருந்து கண்டினியூஸா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்கஹால்ஸ்னுடைய ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபீனால்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், ஐயூபாக் நாமன்க்ளேச்சர், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனாலுக்கு வந்திருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. அதோட பிளேலிஸ்ட்டை மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பட்டனை தள்ளி விட்டு நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால். ஆக்சுவலாக ஃபீனால் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து 3 விதமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறாங்கண்ணா. 3 விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாசிபிள் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படின்னா reaction of OH group of phenol, அதாவது ஃபீனால்ல இருக்கக்கூடிய OH குரூப் இன்வால்வ் ஆகிறதுனால நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் சொல்றாங்க. இது ஒரு டைப்புக்குன்னா. ரெண்டாவது என்ன அப்படின்னா ரியாக்ஷன் ஆஃப் பென்சீன் ரிங் ஆஃப் ஃபீனால். பென்சீன் ரிங் ஆஃப் ஃபீனால். அப்போ ஃபீனால்ல இருக்கக்கூடிய பென்சீன் ரிங் இன்வால்வ் ஆகிறதுனால நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் ஒரு டைப்னு கொடுக்குறாங்க. இது போக சம் ரியாக்ஷன் விச் ஆர் கால் ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கண்ணா. ஓகேயா? அப்போ இந்த மாதிரி 3 விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் ஆஃப் OH குரூப் ஆஃப் ஃபீனால், அதாவது ஃபீனால்ல இருக்கக்கூடிய OH குரூப் மட்டும். அதாவது இப்போ நான் ஃபீனால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் கண்ணா. ஓகே, ஃபீனால்னா பென்சீன் ரிங்கோட OH கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா டைரக்டா. அப்போ இந்த OH குரூப் மட்டும் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா அதில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் பேர் என்ன? இந்த ஃபீனால் வித் OH குரூப், அதாவது OH குரூப் மட்டும் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகேயா? இது இப்படி இல்லாமல் ஃபீனாலில் இருக்கக்கூடிய பென்சீன் ரிங்கு இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா பாருங்க, ஃபீனாலில் பென்சீன் ரிங் இருக்கா, இந்த ஃபீனாலில் இருக்கக்கூடிய பென்சீன் ரிங் மட்டும் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறாங்க? பென்சீன் ரிங் ஆஃப் ஃபீனால் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் OH குரூப் பென்சீன் ரிங்கில் அட்டாச் ஆகக்கூடிய OH குரூப் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ரெண்டாவது கேஸில் அந்த பென்சீன் ரிங்கே இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? ரைட். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீனால்ல இருக்கக்கூடிய OH குரூப் என்ன மாதிரியான ரியாக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், அதாவது மோர் ஆக்டிவ் மெட்டல்ஸ், லித்தியம், சோடியம், இந்த மாதிரியான மோர் ஆக்டிவ் மெட்டலோட ரியாக்ட் ஆகுன்றாங்க. ரெண்டாவது ரியாக்ஷன் வித் பேஸோட ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் அப்படின்றாங்க. மூணாவது ரியாக்ஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் கால் எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன் அதாவது எஸ்டரா மாத்துறது. எஸ்டரா மாற்றக்கூடிய ரியாக்ஷன் தான் எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்றாங்க. நாலாவது ரியாக்ஷன் என்னன்னா அசைலேஷன். இங்கேயுமே எஸ்டர் தான் ஃபார்ம் ஆகும். பட் எஸ்டரிஃபிகேஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிட் யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே ஆசிட் குளோரைடு யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் zinc dust, very important reaction கனா. zinc dustோட ஃபீனால்ல இருக்கக்கூடிய OH குரூப் இன்வால்வ் ஆகி என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை கொடுக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய கன்வர்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரியாக்ஷன் வித் அம்மோனியாவோட இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம் கண்ணா. புரியுதா? அப்ப இந்த மாதிரி ஃபீனால்ல இருக்கக்கூடிய OH குரூப் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 6-7 ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. புரியுதா? இதுவே பென்சீன் ரிங் ஆஃப் ஃபீனால் அப்படின்னா வெரி சிம்பிள். இட்ஸ் ஆல் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், ESR. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹாலஜனேஷன். ஹாலஜனேஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் ரியாக்ஷன், நைட்ரேஷன்ல இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அல்கைல் அண்ட் ஆல்சோ அசைலேஷன் ரியாக்ஷன்
alkyl and acylation reaction அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு 4 ரியாக்ஷன்ல என்ன இன்வால்வ் ஆகும்? ஃபீனால்ல இருக்கக்கூடிய பென்சீன் ரிங் இன்வால்வ் ஆகிறனால நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்றாங்க. புரியுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸ். இந்த ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸ் கேட்டகரியில் we have 2 மெயின் ரியாக்ஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோல்ப் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. கோல்ப்ஸ் ரியாக்ஷன், கோல்ப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ரெண்டாவது ரியாக்ஷன் வெரி வெரி ஃபேமஸ் ரியாக்ஷன்கனா கம்பல்சரியா எல்லா போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இட்ஸ் கால் ரீமர் டைமன், ரீமர் டீமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீமர் டீமன் ரியாக்ஷன். தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். புரியுதா? ரீமர் டீமன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. ஸோ அப்போ நமக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கு? 3 விதமான ரியாக்ஷன் சொல்றாங்க. என்னென்ன? அதாவது பென்சீன் ஃபீனால்ல இருக்கக்கூடிய OH குரூப் மட்டும் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஃபீனால்ல இருக்கக்கூடிய பென்சீன் ரிங் மட்டும் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன் செகண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஃபீனால்ல இருக்கக்கூடிய OH குரூப் மட்டும். ரெண்டாவது ரியாக்ஷன் எலக்ட்ரோலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே என்னது? பென்சீன் ரிங், ஃபீனால்ல இருக்கக்கூடிய பென்சீன் ரிங் இன்வால்வ் ஆகக்கூடிய நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். அதே கோல்ப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸ். வில் see one by one. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் எப்படின்னு பார்க்கலாமா? அப்போ அதாவது ரியாக்ஷன் ஆஃப் OH குரூப் ஆஃப் ஃபீனால் பார்க்குறோம். ஓகே, ரியாக்ஷன் ஆஃப் OH குரூப் ஆஃப் ஃபீனால். ஃபீனால்ல இருக்கக்கூடிய OH குரூப் இன்வால்வ் ஆகிறனால ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். வித் மெட்டல்ஸ். as you know that phenol is more acidic, right? phenol acidic தானே கண்ணா சொன்னோம். போன கிளாஸ் பார்த்தோம் அசிடிட்டி ஆஃப் ஃபீனால், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல அசிடிட்டி ஆஃப் ஃபீனால்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரைட். அப்போ ஃபீனால் அசிடிக்னா ஒரு மெட்டலை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? there is a liberation of a hydrogen gas. அப்போ என்ன ஆயிடும் கண்ணா? I'll be getting a product like ONA, sodium phenoxide, along with that hydrogen gas. புரியுதா? அப்ப ஃபீனால் எடுத்துட்டீங்கன்னா when it is reacting with a metal to form sodium phenoxide as a product along with hydrogen gas. புரியுதா? அப்ப ஃபீனால் அசிடிக்ங்கிறனால தான் அது மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ரெண்டாவது ரியாக்ஷன் வித் பேஸ். அப்போ பேஸோட ரியாக்ட் ஆனால் கன்ஃபார்மே பண்ணிடலாம் இது அசிடிக் தான் அப்படின்ட்டு. கரெக்டா? ஏன்னா பேஸ் தானே ஆசிடோட ரியாக்ட் ஆகும். கரெக்டா? அப்போ OH ஃபீனால் எடுத்துக்கிறோம். இதை வந்து ஸ்ட்ராங் பேஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? சிம்பிள் ப்ராடக்ட். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? வாட் இஸ் த ப்ராடக்ட் வி ஆர் கெட்டிங் ஹியர்? சிம்பிள் ப்ராடக்ட்னா எஸ், வெரி குட். என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ வாட் ஐ வில் கெட்? அகைன் ONA, சோடியம் ஃபீனாக்சைடு வித் வாட்டர் மாலிக்யூல். அப்போ இங்கிருந்து ஒரு ஹெச்சும் இங்கிருந்து ஒரு OHும் வெளியே போயிடும். ONA இங்க கிடைச்சிரும். சோடியம் ஃபீனாக்சைடு will be getting the product along with the water molecule. அப்போ மெட்டலோட ரியாக்ட் பண்ணா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. பேஸோட ரியாக்ட் பண்ணா வில் பி கெட்டிங் வாட்டர் as a ப்ராடக்ட் அப்படின்றோம். புரியுதா? இது ரெண்டாவது ரியாக்ஷன். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இட் இஸ் கால்? எஸ்டரிஃபிகேஷன். எஸ் கண்ணா, எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னா எஸ்டரா கன்வெர்ட் பண்றது. எஸ்டரோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? RCOOR. இப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் எஸ்டரா. அப்ப யாரோட ரியாக்ட் பண்றாங்கன்னா ஃபீனால் மாலிக்யூல் எடுத்துக்கிறாங்க. So they have taken a phenol molecule and phenol molecule யாரோட ரியாக்ட் பண்றாங்கன்னா HOC double bond OR. அதாவது RCOOH அப்படியே தலைகீழ எழுதிருக்கேன். கார்பாக்சிலிக் ஆசிட். அவ்வளவுதான். அப்ப என்ன நடக்கும்னா இங்க இருந்து ஒரு H ஒரு OH வெளியே போயிடும். So what is the product I am getting? பாருங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. பென்சீன் ரிங்கோட ஒரு O அட்டாச் ஆயிருக்கு. அதோட ஒரு C double bond OR along with the elimination of water molecule. புரியுதுங்களா? ஆனா இந்த ரியாக்ஷன் எப்படிப்பட்ட ரியாக்ஷன் கனா? இட்ஸ் a reverse reaction. What it is called? Reverse reaction.
அப்போ ஃபார்ம் அப்போ ரியாக்டன்ஸ் ரெண்டும் ரியாக்ட் ஆகி இப்படி ஒரு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் ரெண்டு ரியாக்ட் ஆகி திருப்பி ரியாக்டண்ட்டை கொடுத்துரும். புரியுதா? அப்போ இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷனை அவாய்ட் பண்ணாதான் எனக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ஸ்டாப் பண்ணணும். அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷனை நடக்க விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு ஆட் ஆசிட்ஸ். ஆசிட் ஆட் பண்ணால் என்ன நடக்கும்? we know that acids are better dehydrating agents. கரெக்டாக கண்ணா? dehydrating agents. அப்போனா என்ன பண்ணோம்? இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூலை அவர் சாப்பிட்ருவார். அப்போ H plus reacts with the H2O to form H3O plus as hydronium ion. It will water molecule removed from the reaction. அப்போ water molecule இங்கே இல்லைனா there is no chance of getting reverse reaction. அப்போ reverse reactionே நடக்காது. அப்போ எஸ்டர் என்னவா இருக்கும்? ஸ்டேபிள் ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும். இப்படி தான் எஸ்டரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. புரியுதா? அப்போ நீங்கள் அங்கே ஆசிட் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? டு ஸ்டெபிலைஸ் த ப்ராடக்ட் by the way of eliminating the backward reaction. அப்போ backward reaction அவாய்ட் பண்ணணும்னா H2O ரிமூவ் பண்ணணும். H2O ரிமூவ் பண்ணாதான் அது ரெண்டும் ரியாக்ட் ஆகாமல் இருக்கும். ஃபார்ம் ஆன எஸ்டரும் வாட்டரும் ரியாக்ட் ஆகாமல் இருந்தால் தான் பேக்வர்ட் ரியாக்ஷன் அவாய்ட் ஆகும். அப்போ பேக்வர்ட் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் we are adding acids to remove the water molecule from the product side. There is no backward reaction to occur. அப்போ இப்படி ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் தான் எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்றாங்க. புரியுதா? நாலாவது ரியாக்ஷன்னா அசைலேஷன். அசைலேஷனுமே என்னது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் தான். இங்கேயும் என்ன ஃபார்ம் ஆக போகுது? எஸ்டர் தான் ஃபார்ம் ஆக போகுது. ஓகேயா? அப்போ ஃபீனாலோட பாருங்க, ஜஸ்ட் ஐ ஹவ் டேக்கன் அ ஃபீனால். அப்போ ஃபீனால் மாலிக்யூல் இங்கே எடுத்துக்கிறேன் OH. இதை யாரோட ரியாக்ட் பண்ணுறேன்னா ஒரு ஆசிட் குளோரைடோட ரியாக்ட் பண்ணுறேங்கண்ணா. அது என்ன ஆசிட் குளோரைட்? வாட் இட் இஸ் ஆசிட் குளோரைட்? ஆசிட் குளோரைட்னா என்னக்கண்ணா? Cl C டபுள் பாண்டோ R, அதாவது R C டபுள் பாண்டோ Cl, அதான் அசைல் குளோரைடு அல்லது ஆசிட் குளோரைடு. ஓகேயா? இப்போ இங்கே என்ன ஆகும்? ஹெச்சும் சிஎல்லும் வெளியே போயிடும். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இதுவும் பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்போ என்ன ப்ராடக்ட்னா எனக்கு இங்கே கிடைக்கும்? பென்சீன் ரிங்கோட ஒரு O இருக்கும், ஒரு C டபுள் பாண்டோ R இருக்கும், along with that HCl ஆசிட் கிடைக்கும். புரியுதா? கண்ணா போன கேஸில் இங்கேயும் எஸ்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுக்கண்ணா. அங்கே என்ன ஃபார்ம் ஆன எஸ்டரோ அதே எஸ்டர் இங்கேயும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ஆசிட் ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to remove this acid. ஆசிட் ரிமூவ் பண்ண அப்போ என்ன ஆட் பண்ணணும்? போன கேஸில் வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆசிட் ஆட் பண்ணணும். இப்போ இங்கே ஆசிடே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஆசிட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. we have to use base. என்ன மாதிரியான பேஸ்? மைல்டு பேஸ் யூஸ் பண்ணோம். ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணால் அவர் இவரோட ரியாக்ட் ஆகிடுவார். அப்போ மைல்டு பேஸ் லைக் பைரிடீன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா that will remove the acid content from the product side. அப்போ ப்ராடக்ட் சைடில் இந்த ஆசிட் வெளியே போயிடுச்சுன்னா there is no reactant to react involved in the backward reaction. அப்போ backward reaction நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடலாம்? அவாய்ட் பண்ணிடலாம். புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. இதில் இன்னொரு ரியாக்ஷன் அங்கே எழுத மறந்துட்டேன். வாட் இட் இஸ் கால் அல்கைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கே எழுதிக்கலாம். அல்கைலேஷன் ரியாக்ஷன். ஓகே, அல்கைலேஷன் அப்படின்னு அடிஷன் ஆஃப் அல்கைல் குரூப். அடிஷன் ஆஃப் அல்கைல் குரூப், மித்தைல் குரூப், ஈத்தைல் குரூப், ப்ரோபைல் குரூப், எந்த குரூப் என்ன ஆட் பண்ணால் அடிஷன் ஆஃப் எனி அல்கைல் குரூப். சரியா? பாருங்களேன், வெரி சிம்பிள். அப்போ வாட் ஐ ஹவ் டேக்கன் அ ஃபீனால் கண்ணா. ஆஸ் யூஷுவல் ஃபீனாலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக ஃபீனால் எடுக்கணும். இதை யாரோட ரியாக்ட் பண்ணுறோன்னா CH3Clோட ரியாக்ட் பண்ணுறோம். ஆல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கேருந்து ஒரு H, இங்கே வந்து ஒரு Cl வெளியே போயிடுவார். என்ன கிடைக்கும்னு பாருங்க. ஐ வில் பி கெட்டிங் OCH3 with HCl. கண்ணா புரியுதா? அப்போ if I do acylation I will be getting ester as a product. If I do alkylation I will be getting ether as a product. புரியுதுங்களா? அல்கைலேஷன் பண்ணா ஈத்தர், அசைலேஷன் பண்ணா I will be getting ester. கிளியரா? வெரி சிம்பிள். அல்கைலேஷன் பண்ணா ஈத்தர், அசைலேஷன் பண்ணா எஸ்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கண்ணா. புரியுதா? அதே மாதிரி பாருங்க, 6th one ரியாக்ஷன்
is called reaction with zinc dust. With zinc dust. Zinc dust ஓட react பண்றீங்க யார phenol. So phenol எடுத்துக்கிறோம். When I am reacting it with zinc dust அப்படின்னா zinc dust என்ன ஆயிடும் zinc oxide வெளியே போயிடும் minus ZnO zinc oxide வெளியே போயிட்டு இந்த H ரிங்கில் ஆட் ஆயிடும் அப்போ what I'll get I'll be getting benzene அப்போ phenols can be converted into benzene அப்படின்னா என்ன பண்ணுவீங்க you can go with that first stepல benzene மாத்தணும் benzene மாத்தணும்னா zinc dust ஓட டைரக்டா ரியாக்ட் பண்ணா you can get converted that into benzene அப்ப phenol to benzene னா இதா ரோல் சிம்பிள் zinc dust போடிங்கனா phenol benzene மாறிடும் புரியுதா வெரி சிம்பிள் நான் இங்க ஒரு क्वेश्चन தரேன் அது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆன்சர் மட்டும் கொடுங்க பார்க்கலாம் சரியா சோ கன்வர்ஷன் ஆஃப் phenol into toluene into what toluene இந்த இடத்துல CH3 வரணும் ஓகே how can you do that இது வந்து ப்ளீஸ் கமெண்ட் ஆன் கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கான ஆன்சரை கொடுங்க பார்க்கலாம் ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன வரும் எத்தனை ஸ்டெப் இது வந்து நான் ஒரு க்ளூ வேணா கொடுத்துறேன் இட்ஸ் a 2 step process ரெண்டு ஸ்டெப்ல நடக்கக்கூடிய process என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கொடுங்க ஸ்டெப் 1ல என்ன வரும் அதாவது நீங்க எப்படி கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க ஸ்டெப் 1ல என்ன பண்ணணும் என்ன ரிஏஜென்ட் ஆட் பண்ணனும் ஸ்டெப் 2ல என்ன ரிஏஜென்ட் ஆட் பண்ணனும் ஆட் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேயா சோ இது வந்து எனக்கு என்ன கொடுக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க ஓகேயா ஃபைன் ரைட் சோ ரியாக்ஷன் வித் zinc dust இவ்வளவுதான் சிம்பிள் அப்ப ஃபீனால்ல பென்சீனா மாத்தணும்னா you can use this one ஓகே அதே மாதிரி ஏழாவது ரியாக்ஷன் பாருங்க ரியாக்ஷன் வித் அம்மோனியா NH3 ஓட ரியாக்ட் பண்றாங்க அப்ப அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ண பாருங்களா ஃபீனால் எடுத்துக்கிறேன்னா when I am taking phenol and that could be reacting with a base like ammonia NH2H இப்படி எடுத்துக்கலாம் என்ன ஆகும் இந்த H இந்த OH வெளிய போய்டும் there is a formation of what there is a formation of NH2 on the benzene ring with the water molecule we know that ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆச்சுனா there is a product as salt and water அப்ப இவரு acidic இவரு basic இவரு salt இவரு water clear ஆகனா இவரு water clear அப்போ acid and base react ஆச்சுனா as usual salt and water will be the product புரியுதா very very simple கண்ணா அப்ப phenol reacts with ammonia to form aniline the product பேர் என்ன aniline it's accepted IUPAC nomenclature and also common nomenclature ரெண்டுமே சேம் தான் for aniline clear very very simple okay புரியுதான்னு பாருங்க that's it okay right அடுத்த 8th reaction பாருங்க oxidation reaction அதாவது phenol வந்து very important reaction கனா அடிக்கடி கேட்கக்கூடிய ரியாக்ஷன் தான் phenol வந்து ஆக்சிடைஸ் பண்றாங்க அதாவது யார் பிரசன்ஸ்ல ஆக்சிடைஸ் பண்றாங்க அப்படினா in presence of a strong oxidizing agent ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துட்டு ஆக்சிடைஸ் பண்றாங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா acidic presenceல Na2Cr2O7 sodium dichromate in presence of an acid content acidified sodium dichromate use பண்ணீங்கனா I'll be getting this kind of product இங்க double bond இங்க double bond O இங்க double bond O புரியுதா இப்படி ப்ராடக்ட் கிடைக்கும் very very simple கண்ணா ஓகேயா சோ இது என்னது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படினு சொல்றோம் புரியுது இல்லையா சோ இந்த பார்ட்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் OH group of phenol ரியாக்ஷன் மட்டும் பார்த்திருக்கோம் அடுத்த பார்ட்ல டீடைல்டா electrophilic substitution reaction and special reaction ரெண்டும் ஒரே பார்ட்ல பார்த்தலாம் ஐ திங்க் சோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க முக்கியமா டாக்டர் பாலா கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் தமிழ்ல வீடியோஸ் பண்ற எங்களை மாதிரியான சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் Thank you so much for watching Thank you keep clean go green நன்றி வணக்கம்